கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொண்டு நாம் கற்ற விடயங்களுடன் தொடர்ந்து இணைந்து கொள்வோம். இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது, சென்ற வகுப்பிலே ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றை பார்த்திருந்தோம். வினாத்தாள் ஒன்று, அதாவது பகுதி ஒன்று தொடர்பான ஒரு மாதிரி வினாத்தாள் பார்த்திருந்தோம். அதிலே 21 வினாக்கள் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக 22வது வினாவிலிருந்து இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். எனவே மாணவ செல்வங்கள், இந்த நான் கூறுகின்ற சில அறிவுரைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஆரம்பியுங்கள். எப்பவும் செய்கவழி வேலைத்தாளை அல்லது செய்கவழி வேலைக்காக வழங்கப்படும் தாளை பயன்படுத்தி இதற்கான விடையை எப்பவும் அறிய முற்படுங்கள் என கேட்டுக்கொண்டு, அத்துடன் இங்கே அந்த வினாத்தாளிலே காணப்படுகின்ற வினாக்களில் கூட செய்கவழியை பயன்படுத்தலாம், அவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டு ஆரம்பிப்போம் வினாக்களை. 22வது வினா, உருவில் உள்ள திண்மத்திலுள்ள அப்போ பாருங்க, இதில் திண்மத்தில் உள்ள மேற்பரப்புகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்கு. அப்போ நான் இது தொடர்பான வினாக்கள் ஏற்கனவே இது தொடர்பாக உங்களுக்கு வழங்கியிருந்தேன். எப்படி இது காண்றதுன்ற தொடர்பாக ஏற்கனவே முன்னைய வகுப்பிலே இது தொடர்பான விளக்கம், மேற்பரப்புகளின் எண்ணிக்கை காண்ற தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள். எனினும் இங்கேயும் பார்ப்போம். அப்போ மேற்பரப்பு காண்றன்னா நான் கற்பனை பண்ணி பார்க்கலாம். என்ன மேற்பரப்பு, அது எப்படி மேற்பரப்புண்டா உங்களுக்கு தெரியும். இதுதான் மேற்பரப்பு. இந்த மேலே கிடக்குது இந்த மேற்பரப்பு. அதே போல் இந்த சைட்டில் கிடக்கிறதும் ஒரு வகையான மேற்பரப்பு. அதே போல் இந்த கீழே இருக்குது, இது ஒரு வகையான மேற்பரப்பு. அதே போல் எந்த சைட்டில் இருக்கும், இந்த சைட்டில் இருக்கும். இப்போ சிலதுகள் வெளிப்படையே தெரியும், சிலதுகள் மறைஞ்சிருக்கும். அதனால் விளிம்புகள் எண்ணிக்கையை பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே முன்பக்க தோற்றத்தில் காணப்படுற விளிம்புகள். அப்போ இது முன்பக்க தோற்றம், இதுதான் முன்பக்க தோற்றம். அப்போ முன்பக்க தோற்றம், அப்போ முன்பக்க தோற்றத்தில் காணப்படுற விளிம்புகள்னு நினைக்க. அப்போ இங்கே 1, அப்போ நாங்கள் இதில் 1 அப்படின்னு போடுறது. இது 2, 2வது விளிம்பு 2, அடுத்தது 3, ரைட், அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6, அடுத்தது 7, 8, இங்கே 9, 10, 11, இங்கே 12. அப்போ 12 விளிம்பு இருக்குது. ஆகவே 12ஓட சேர்த்து இங்கே முன்பக்கம் ஒரு பக்கம் வருவார், முன்பக்கத்துக்கு ஒரு செட் வருவார், முன்பக்க செட்டும் முன்பக்கத்தில் ஒரு முகம் வருவார். அப்போ மேற்பரப்பு வருவார், முன்பக்கத்தில் ஒரு மேற்பரப்பு வருவார், இது முன்பக்கத்தில் ஒரு மேற்பரப்பு. அதே போல் இங்கே பின்பக்கத்துக்கும் ஒரு மேற்பரப்பு வரும். அப்போ முன்பக்கத்துக்கு 1, அப்போ இங்கே 12ஓட சேர்த்து அடுத்த முன்பக்கத்தில் வாரது 13, அங்கால பின்பக்கத்தில் 1 வருவார் 14. ஆகவே இங்கே 12ஓட 2 கூட்டி முன்பக்கத்தையும் அதையும் கூட்டினா மொத்தம் 14 வரும். அப்போ விடை 14. சரிதானே? அப்போ விளிம்புகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு, இந்த விளிம்புகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் மேற்பரப்புகள் எண்ணிக்கை காணலாம். அது எல்லா விளிம்பையும் எடுக்கப்படாது, அதில் கவனத்தில் கொள்ளணும். இந்த முன்பக்க தோற்றத்தில் காணப்படுற விளிம்புகள் எண்ணிக்கை, அதே போல் முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு. சரியானே? இதை கவனத்தில் கொண்டு பண்ண சரி. ரைட், அடுத்ததை பார்ப்போம். 23, 24 ஆகிய வினாக்களுக்கு வெறுமையாக உள்ள அடைப்புக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. வெறுமையாக இருக்கின்ற அடைப்புக்கு பொருத்தமான உருவா. அப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னால் இது என்னென்ன நீக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, சரி, இங்கே இது நீக்கப்பட்டால்
இது இங்கே வருது, இந்த ஒரு இங்கே வருது, இந்த செட் நீக்கப்படுது. ஆகவே இந்த செட் இங்கே வரணும். அதே போல் இங்கே செட் நீக்கப்பட்டிருக்கு, இது இங்கே வருது. ஆகவே விடை இதில் வர வேண்டிய விடை சதுரம். ஆகவே விடை 2வது. ரைட். அதே போல் அடுத்தடுத்து பார்த்தோம்னால் இங்கே இந்த அம்புக்குறி இந்த பழத்துக்கு வருது, இந்த வந்திருக்கு. ரைட். இது இங்கே வந்திருக்கு, அப்போ இந்த வந்திருக்கு. சரியானே? பிறகு அப்போ இது இப்படி வருது. ஆகவே நாங்கள் இங்கேயும் பார்ப்போம், இது இந்த அம்புக்குறி இங்கே மற்ற வளத்துக்கு திரும்புது, இந்த திரும்பி இருக்குது. அதே போல் இவர் இங்கே திரும்பி இருக்கிறார், இந்த திரும்பி இருக்குது. அதே போல் அடுத்த சேட்டில் பார்த்தோம்னால் இந்த நிலற்றப்பட்ட பகுதி இங்கே வரணும். சரியானே? ஆகவே இங்கே வந்திருக்குது அந்த நிலற்றப்பட்ட பகுதி. ஆகவே நாங்களும் இதையும் நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. நீ இந்த சேட் இந்த அம்புக்குறி எங்கே வரணும்? இங்கே வரணும். அப்போ நாங்கள் ஒரு சக அடையாளத்தை போடுறது, அம்புக்குறி இங்கே. அதே போல் இந்த வட்டம் இங்கே வரணும். ஆகவே இங்கே அந்த வட்டம் வரும். ரைட். அதே போல் இந்த வெள்ளையை காணப்படுற இந்த ஒரு இங்கே வரணும். ஆகவே இங்கே ஒரு வெள்ளை சதுரம், இங்கே கருப்பு சதுரம் இங்கே வரணும். ஆகவே இங்கே கருப்பு சதுரம், நிலற்றப்பட்ட சதுரம். ஆகவே இந்த விடை எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த விடை எங்கே இருக்குது? எத்தனையாவது விடையில்ண்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னால் நாங்கள் இதே போலையான ஒரு எங்கே இருக்குது? இங்கே முதலாவது பார்க்கலாம். ரைட். விடை முதலாம். சரியா? விடை முதலாம். எப்படி வந்தது? இந்த மாதிரி செய்து பார்த்து வந்தப்போ எப்படி செய்து இதுக்கு தான் நான் சொன்னான், முதலே கேட்டிருந்தேன் நான், நீங்கள் செய்து பார்த்து போடுங்கோ, செய்க வழியில் செய்து பார்த்து போடுங்க. பேப்பரில் செய்து பார்க்குறதுல பேப்பரில் செய்து பார்க்கலாம். அதே போல் வினாத்தாளில் இந்த வினாத்தாளிலே இந்த கட்டங்களுக்குள்ளே செய்து பார்க்குறது இதுக்குள்ளே பார்த்து போடலாம். ரைட். விடைக்குள்ளே மட்டும் கிண்டாமல் இருந்தீங்கன்னா சரியே இருக்கும். ரைட். அடுத்ததை பார்ப்போம். 25வது வினா. 25வது வினா பார்ப்போம். நான் மஞ்சள் நிறமாக இருப்பேனாம். மஞ்சள் நிறமாக இருப்பேன். அப்போ இதில் இந்த தகவலை பார்த்தீங்கன்னா சரி, நான் மஞ்சள் நிறமாக இருப்பேன், எனது சகோதரர் பச்சை நிறமாக இருப்பார். நாங்கள் இயற்கையான பானத்தை மனிதர்கள் விரும்பி அருந்துவதற்கு கொடுப்போம். பெரும்பாலும் கோடை காலங்களில் எங்களது பயன்பாடு அதிகமாக இருக்கும். நாங்கள் கிளைகள் இல்லாமல் நீண்டு வளரக்கூடியவர்களாக இருந்தாலும் எனது சகோதரரை விட எனது வளர்ச்சி சற்று குறைவானது. அப்போ இங்கே பார்த்தோம்னா இளநீரும் வருது, செவ்வளநீரும் உங்களுக்கு சரியே வருது. அதிலையும் வடிவாக பார்க்கணும். நான் மஞ்சள் நிறமாகனவன், எனது சகோதரர் பச்சை நிறம். அப்போ மஞ்சள் நிறமானது எது? இளநியா செவ்வளனியா? அந்த மாதிரி பார்க்குறது. மஞ்சள் நிறமானது இளநியா செவ்வளனியா என பார்க்குறது. நீ முதல் கட்டம் ஒரு விடை ஒன்று செலக்ட் பண்ணுவோம், பிறகு ரெண்டு விட செலக்ட் பண்ணினா அதிலையும் மிக பொருத்தமானது நான் மஞ்சள் நிறமண்டா அதுக்கு வர வேண்டியது செவ்வளனி. ரைட். மஞ்சள் நிறம் என்ற கருத்துக்கு செவ்வளனி. இப்படி நாங்கள் சரியான முறையில் கண்டுபிடிக்கணும். அடுத்ததை பார்ப்போம். இவ்வுருவில் காணத்தக்க முக்கோணிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேள்வியிட்டது. இப்போ நாங்கள் நேரடி எண்ணலாம். 1 2 3 4 நேரடி எண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னால் இந்த முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணி ஒன்று வரும். அதனால் 4க்கு அடுத்தது 5. அடுத்த பார்த்தீங்கன்றால் இந்த செங்கோண முக்கோணி வருவேன். அதனால் இதில் 5 முண்டும் 6. அடுத்தது இந்த செங்கோண முக்கோணி வருவேன். அதனால் இது 7. அடுத்தது இந்த செங்கோண முக்கோணி வருவேன். அதனால்
இங்கே 8. இப்போ 8 முக்கோணி உருவாக்கலாம். அப்போ விடை என்ன விடை 8. சரியா? அப்படி வந்தாண்டு இப்போ நான் நேரடியாக 1 2 3 4 பிறகு ஒவ்வொரு செங்கோடு 2 முக்கோணிகளை சேர்ப்பதன் ஊடாக ஒரு புதிய என்ன 2 முக்கோணியை சேர்ப்பதன் ஊடாக ஒரு புதிய முக்கோணியை உருவாக்குற முறை. ரைட். 27வது பாருங்க. தோட்டம் ஒன்றில் கத்தரி, வெண்டி, தக்காளி என்ற ஒழுங்கில் 21 கன்றுகள். அப்போ ஒழுங்குக்கு நாங்கள் 1 2 3 ஒழுங்கு 3 இதான் ஒழுங்கு. 21 கன்றுகள். எத்தனை கன்றுகள் மொத்தம்? 21 கன்றுகள் நேர்வரிசையில் நடப்பட்டதுன்னு. இவ்வரிசையின் நடுவில் உள்ள பயிர் எது? நடுவில் உள்ளன்னா நாங்கள் 1 2 3 போட்டு 21 போட்டு நடுவில் காணலாம். ஆனால் நடுகண் காண்றோக்கு நடுகண் காணும் முறை, நடுகண் காண்றோக்கு உத்திய ஒரு வழி இருக்குது. மொத்தம் 21. அப்போ 21ஓட 1 கூட்டினால் 22 வரும். இந்த 22 நாங்கள் 22 2ஆல் வகுத்து விட்டோம்னா தென்ற பாட்டில் இதுக்கான விடை வரும். ஈர் 1. அப்போ விடை 11. நடுகண்ணின் விடை 11. நடுகண் சமன் 11. இங்கே 21 மொத்தம், அதோட 1 கூட்டி 22 ஆக்கி 22 பிறகு 2ஆல் பிரித்தா நடுகண் அப்பவும் வரும். 1 கூட்டி போட்டு வாரபடியே அரைவாசி ஆக்குறேன்னு சொல்வது. அப்போ நடுகண் 11. இங்கே நடுவில் உள்ள பயிர் தான் கேள்வி. நடுவில் உள்ளது எது? நடுவில் உள்ளது இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். நடுவில் உள்ளது எது என்று கேட்டோம் என்றால் 11. இந்த 11க்கு தான் இப்போ கேள்வி. 11க்கு தான் கேள்வி. அப்போ நாங்கள் 11 வகை 3ஆல் பிரிக்கிறோம். அப்போ இங்கே அடங்காது, இங்கே ஆகவே இங்கே அடங்காதுபடியாகவே 3 9 11 11 போனால் 10 மீதி 10. 2ஆம் நம்பரில் எது இருக்குது? வெண்டி. 2ஆம் நம்பரில் இருப்பது வெண்டி. ஆகவே விடை வெண்டி. இப்படி இதுக்கு சோட்டே காணலாம். அப்போ நடுகண் கேட்டால் நடுகண்ணை கண்டா பிறகுதான் அடுத்த கேள்விக்கு போகணும். 21வது கன்று என்ன கன்றுன்னு கேட்டால் நாங்கள் 21 மொத்த வகை 3ஆல் பிரித்து போட்டு வார மிகுதியை வச்சு கணிப்பிடலாம். இது இப்படி செய்கிறது, அதை அந்த மாதிரி செய்கிறது. சரியானே? அப்போ இப்படி செய்யலாம். இலகுவாக, மிக இலகுவாக செய்யலாம். விளங்குதானே? அப்போ இப்படி செய்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். அப்போ இது அதான் கொடிக்கணக்கு முறை என்று சொல்கிறது. அந்த மாதிரி செய்யலாம். ரைட். ஓகே. அடுத்ததை பார்ப்போம். ஒரு பியில் உள்ள வடிவத்தினை ஒத்த எத்தனை வெவ்வேறு அமைப்புகள் ஒரு ஏயில் உள்ளன என்று கேட்டிருக்கு. அப்போ ஒரு ஏயில் அதே போல் எத்தனை வெவ்வேறு அமைப்புகள் உள்ளன. அப்போ இதில் பாருங்க, இதில் நாங்கள் இதில் நேரடியாக செய்து இதுக்குள்ளே கிண்டி பார்க்க முடியாது. அதனால் ஒரு 3 முக்கோணியை கீறுறேன். ஏண்டா 3 சமச்சீரச்சு வரையப்பட்டுள்ளது. அதனால் 3 முக்கோணியை கீறுறேன். 3 முக்கோணி இதில் கீறுறேன். கீறி போட்டு உங்களுக்கு அதில் காட்ட உங்களுக்கு தெளிவே விளங்கும். அப்போ பார்ப்போம். 3 முக்கோணியை கீறி போட்டு மூன்று முக்கோணியை கீறுவதனூடாக சமச்சீரச்சு 3 தரம் சமச்சீரச்சு வரைய போகிறேன். அப்போ பார்ப்போம். இதில் முதலாவது சமச்சீர் கோடு எடுக்க போகிறேன். முதலாவது சமச்சீர் கோடு இந்த நிலைக்குத்து கோடு, இந்த சமச்சீர் கோடு எடுக்கிறேன். சரிதானே? அப்போ நான் முதலாவது சமச்சீர் கோடு இதை போடுறேன். இதை போட்டேனென்றால் இது முக்கோணி சரியான முறையில் வந்தால் சரியே இருக்கும். இதை போட்டால் இங்கால ஒரு செங்கோண முக்கோணி, இங்கால ஒரு செங்கோணம், 2 முக்கோணி. இதே போல் இங்கே 2 வருவார். அப்போ இதில் 2. அதே போல் அடுத்தது நாங்கள் எடுக்க போகிறது இது. அப்போ இது வரும். அப்போ இது எடுத்தோம்னால் இங்கே போடுறேன். இங்கே போட்டோம்னா இங்கே ஒரு முக்கோணி, இங்கே ஒன்று. ஆகவே இங்கே 2.
அடுத்த நான் எடுக்க போகிறேன், இதே எடுக்க போகிறேன். இதே எடுத்தேன்னால் இந்த முக்கோணியில் அதை கீறிக்காடுறேன் தனி. அப்போ இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் 2. மொத்தமே எத்தனை விழாம் சேர்த்தால் 6 வருது. ஏன்னா 8 2 4 6 வருது. அப்போ விடை இங்கே எத்தனை முக்கோணிகள் இதே போல் வெட்டலாம் என்றால் 6. சரியான எப்படி செய்திருக்கிறேன்னு பார்த்துனீங்களா? அப்போ இந்த மாதிரி இப்படி ஒன்றை பிரிக்கிறேன், அடுத்தது இப்படி ஒன்றை பிரிக்கிறேன், அடுத்தது அதில் வந்த போல் சமைச்சிருச்சு இப்படி பிரிக்கிறேன். பிரித்தா 1 2 1 2 இங்கே 1 2 ஆகவே மொத்தமே 6. சரியான? அப்போ இப்படி இதை செய்யலாம். அடுத்தது போவோம். பொதி செய்யப்பட்ட பொருள் ஒன்றில் ஒட்டப்பட்ட சிட்டை ஒன்றின் விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ கவனிங்கோ, கீழே தரப்பட்டுள்ளன. இங்கே பை என்பது வருடத்தை குறிப்பார், இங்கிலீஷில் இயர் என்றது வருடம். இங்கே எம் என்பது மாதம், இங்கே இது திகதி. அப்போ திகதி சரியா? மாதம், இது வருடம். அப்போ வருடம் மாதம் திகதி. அப்போ முதலாவது வருடம் வந்திருக்கும், அடுத்த மாதம் வந்திருக்கும், அடுத்த திகதி. அப்போ இதில் நாங்கள் கவனத்தில் உள்ளது எப்போவுமே கடைசியில் இருப்பது என்னென்று பார்க்கணும். இப்போ கடைசியில் இருப்பது, கடைசியில் உள்ள தேதி எப்பவும் காலாவதியாகும் தேதி வரும். காலாவதி, காலாவதி தேதி எப்பவும் கடைசியில் வரும். காலாவதி தேதி வரும். அடுத்தது மேலே முதலாவது வாரது எப்பவும் உற்பத்தி தேதி வருவேன். உற்பத்தி தேதி. அப்போ இடையில் என்ன வரும் அப்படின்னு கேட்பீங்க. இடையில் வாரது ஒன்றில் பொதி செய்யப்பட்ட தேதி அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி. அப்போ பொதி செய்யப்பட்ட தேதி அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி. அப்போ பொதி செய்யப்பட்ட தேதி அல்லது பொதி என்று சொல்லலாம். பொதி அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி. செய்யப்பட்ட அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே இது என்னென்றால் இது விலை, இது பொருளின் விலை. இப்போ இங்கே இது குறியீட்டு எண்ணே இருக்கும், அந்த தொகுதிக்குரிய குறியீட்டு எண். அப்போ இவ்வளவு பேரும் உள்ளடக்கப்படும். இதை விட மேலதிகமாக SLS தரச்சான்று அல்லது ISO தரச்சான்று அடிச்சிருப்பான். இவ்வளவுடையும் சுட்டுத்துண்டில் காணப்படும். அப்போ இங்கே இது சில வழியில் காண கிடைக்காது, இது சில பொருட்களில் இது காண கிடைக்காது, இந்த விடயம் காண கிடைக்காது. சில பொருட்களில் இது இருக்கும். அப்போ உதாரணமாக அதாவது ஒரு பால்மா பெட்டி எடுத்தோம்னா பால்மாவை கிலோ கணக்கில் வாங்குவாங்க. இப்போ வெளிநாடு ஒன்றில் பால்மாவை மாவாக கிலோ கணக்கில் 10 கிலோ அப்படி என்று வேண்டது வேண்டி கொண்டு வந்து இங்கே 400 கிராம் பேக்கெட்டுக்குள்ளே அதை பொதி செய்கிறது. அப்போ அந்த வாங்கைகளை அடிக்கிறது தான் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட தேதி. அந்த 10 கிலோ பேக்கில் அடிப்பான். உற்பத்தி தேதியும் காலாவதி ஆகும் தேதியும். அப்போ அதில் உள்ளபடி உற்பத்தி தேதியும் காலாவதியான தேதியும் இந்த புதுப்பட்டி 400 கிராம் பெட்டியில் போடுவாங்க. போட்டுட்டு பொதி செய்தது அதை உடைச்சு தானே திருப்பி பொதி செய்கிறாங்க. அதனால அந்த பொதி செய்த தேதியை நடுவில் கொண்டு வந்து அடிப்பாங்க. அப்போ பொதி செய்த தேதி இத்தனையாவது, உற்பத்தி தேதி இத்தனை, காலாவதி. அப்போ 2க்குமான வேறுபாடுகளை காண்றதுக்காக அந்த மாதிரி போடுறது. அப்போ அதனால் இப்படி வருகிறது. இந்த மாதிரி ஒரு சிட்டு ஒன்று காணப்படும். இது கூடுதலான சில பொருட்கள்லாம் இது காண கிடைக்கும். இலங்கை உற்பத்தி பொருட்களில், இலங்கையில் உற்பத்தி செய்கிற பொருட்களில் இது காண கிடையாது. என்றால் அதுக்கேற்ற மாதிரியே பேக்கெட்டில் அடைப்பாங்க. இது கப்பலில் இறக்குமதி செய்கிறபடியே ஒரேடியே சொரியலாக கொண்டு வந்து இங்கே பொதிய அடைக்கிறது. ஆங்கிலத்து பியும் டியும் குறித்து நிற்பவை முறையே என்று கேட்டிருக்கு. ஆகவே அப்போ இங்கே பி மீள்பொதி செய்தது, அதே போல் பியும் டியும் கேட்டிருக்கு. டி குறியீட்டு எண், அப்போ தொகுதி குறியீடு. பொதி செய்த திகதியும் குறியீட்டு தொகுதி குறியீடும் ஆகவே 3வது விட இதுக்கு சரியே வரும். ரைட், அடுத்ததை பார்ப்போம்.
அடுத்த பார்த்தோம்னால் உற்பத்தி செய்த திகதிக்கும் காலாவதியாகும் திகதிக்கும் இடையே உள்ள காலத்தை சரியாக காட்டும் விடை. அப்போ நாங்கள் இரண்டுக்குமான வேறுபாடு வித்தியாசம் எவ்வளாண்டு கேட்டால் நாங்கள் அதாவது காலாவதியாகும் திகதி கூடுதலாக அதாவது பிந்திய வருடங்களாக இருக்கும். வருட எண் கணக்கில் கூடவே இருக்கும். அது எண் கணக்கில் இப்போ கூடினிலேருந்து குறைஞ்சதை கழிக்க வேணும். ஆகவே நாங்கள் வருடம் மாதம் திகதி ரெண்டு போட்டுட்டு வருடத்தில் 2019 அது நாங்கள் 19 அதில் கிடக்கிறபடி காலாவதியாந்தி 2019 மாதத்தில் 05 திகதியில் 19 இது காலாவதியாகும் திகதி. காலாவதி. அடுத்தது இங்கே உற்பத்தி திகதி போட போகிறோம். உற்பத்தி திகதி போடுவீங்களா? உற்பத்தி டேட்டை போடுவீங்களா? 17/12/6. அப்போ 17/12/6 இனி கழிக்க போகிறோம். ஏனென்றால் இடையான காலம் வித்தியாசம் பார்க்க போகிறோம். வித்தியாசம் அப்போ இப்படியே இதை போட்டுட்டு அப்போ இதில் காலாவதியாகுது உற்பத்தி திகதி அதே போல் இடை வித்தியாசம். இப்போ நாங்கள் இதுக்கு இப்போ கழிக்கிறோம். இனி கழிக்க போகிறோம். கழிக்க பாருங்க. இதில் 9ல் 6 போனால் 3 அதே போல் 1 13 நாட்கள் வரும். 5 மாதத்திலேருந்து 12 மாதத்தை கழிக்க இயலாது. அதனால் இங்கேருந்து கடன் எடுக்கிறது. அப்போ இங்கேருந்து கடன் எடுத்தோம்னா இங்கே 8 மாறுவார். இங்கே கொடுத்தா சக 12 வரும். ஏனென்றால் ஒரு வருடத்தில் 12 மாதம் இருக்குது. 12 அப்போ ஒரு வருடத்திலேருந்து மாதத்துக்கு கொண்டாடணுமெண்டா 12 மாதமே தான் வரும். ஆகவே இங்கே 12 5 17 விட வரும். அப்போ 17லேருந்து 12 கழிக்கணும். இப்போ 7லேருந்து 2 போனால் 5 அதே போல் இங்கே 1லேருந்து 1 போனால் 0 இங்கே 8லேருந்து 7 போனால் 1 0. அப்போ இங்கே ஒரு வருடம் 5 மாதம் 13 நாட்கள். ஒரு வருடம் 5 மாதம் 13 நாட்கள் முதலாவது விடை. சரியானே? அப்போ ஏன் இந்த 12 கொண்டு போகிறோம்னா ஒரு வருடத்தில் 12 மாதம் இருக்குது. அப்போ அதை கணக்கில் எடுக்கிறதுக்காக அப்படி செய்யணும். ஒரு வருடத்தில் எப்பவும் 12 மாதம். அப்போ நாங்கள் சாதாரண முறையில் எப்பவும் வருடம் மாத கணக்குகள் சாதாரண முறையில் கூட்டியலாது. கடன் என்ன கழிக்கிற கூட்டுற செய்யலாது. கடன் எடுத்தால் ஒன்று கொண்டு போகிற நாங்கள் 12 மாதம் என்று கொண்டு போகணும். ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இன்று பல பிரதேசங்களில் ஆறுகளும் குளங்களும் வற்றி கொண்டு போகணும். இதற்கான காரணம் என்னென்று கேட்டிருக்கு. அப்போ காரணம் என்னென்னா மக்கள் விவசாயத்திற்காக அதிகளவு நீரை பயன்படுத்துகின்றமையா அல்லது பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை அழித்து வருகின்றமையா அல்லது கைத்தொழில் உற்பத்திகளுக்கு அதிகளவு நீரை பயன்படுத்துகின்றமையாலையா இந்த இன்று பல பிரதேசங்கள் ஆறுகளும் குளங்களும் வற்றி கொண்டு போவதற்கான காரணம் என்னென்று கேட்டிருக்கு. அப்போ நான் 31 ஆளுக்கு உண்மையை சரியான விடையை கொடுக்கணுமெண்டா பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை அழித்து வருகின்றமை. காடு இல்லாட்டில் எப்போவுமே மழை இல்லை. மழை இல்லாட்டில் ஆறு குளம் எல்லாம் வற்றி கொண்டு போகிற வளமை. அதாவது வறட்சி ஏற்படும். வறட்சிக்கு காரணம் மழை. அப்போ நாங்கள் மழைக்கு காரணம் காடு. அப்போ காடு இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் நீர் இல்லை. அதனால் இங்கே ஆறுகள் குளங்கள் பற்றி காணப்படும். ரைட். 32வது கேள்வி. பிஸ்கட் பெட்டி ஒன்றின் படம் கீழே தரப்பட்டுள்ளது. ஓரங்கள் வழியே மடித்து ஒட்டுவதன் மூலம் இப்பெட்டி செய்யப்பட்ட முறை சரியாக காட்டும். அப்போ இங்கே பாருங்க, இதில் நாங்கள் கற்பனையை கூட பார்க்கலாம். இது ஒரு மேற்பரப்பு, இது ஒரு மேற்பரப்பு, பின்னுக்கு ஒரு மேற்பரப்பு வருவார், அடியில் இந்த சைட்டுக்கு ஒரு மேற்பரப்பு வருவார். அப்போ 4 செவ்வகம் வருவார். ஒரு செவ்வகம், 2 செவ்வகம், 3 செவ்வகம், 4 செவ்வகம் வருவார். அப்போ 4 செவ்வகம் வருவார். ஒரு சதுரம் 1 2 சதுரம் வருவார்.
அப்போ 4 செவ்வகம் ஒரு சதுரம், அதாவது 2 பக்கம், அதாவது நேர்கோட்டில் அப்படி பார்த்தோம்னால், இப்படி சரிச்சு பார்த்தோம்னால் 4 வருவை இங்கால அடைக்கிறோ கொண்டு இங்கால அடைக்கிறோ கொண்டு. அப்போ இது இவரே இருப்பார், இது இவரே இருப்பார். அப்போ மிகுதி இவ்வளா சற்றியும் இருக்கு. சரியா? ஆகவே எத்தனையாவது விடை? 3வது விடை. சரியா? இப்போ ஒற்றை பக்கத்துக்கு வந்து அடைக்கலாது. ரைட்? இதை நீங்கள் வட்டியும் பார்க்கலாம். அடுத்த 33வது கணக்கு பார்க்கலாம். 33வது, சதுர வடிவ கடதாசி ஒன்றை ஒரு ஒன்றில் காட்டியவாறு அம்புக்குறி காட்டிய திசை வழியே புள்ளிக்கோடுகளால் மடித்து ஒரு 2ல் காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே வெட்டி நீக்கும் போது கிடைப்பது. அப்போ இது மடிப்பு. மடிப்பில் வெட்டப்பட்ட பிரதேசத்தை நாங்கள் பார்த்தோமென்றால் இந்த மாதிரி வரும் இருக்கும். இது இப்படியே மேலே போயிருப்பார், இது மேலே போயிருந்தால் எத்தனை துண்டுன்னு அங்கே போட்டிருக்குமென்று பார்க்கலாம். அப்போ எத்தனை முக்கோணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோமென்றால் 1 முக்கோணி, 2 முக்கோணி, 3 முக்கோணி, 4 முக்கோணி. அப்போ நாங்கள் இந்த துண்டு தான் இங்கே வந்தது, இந்த இப்படி வந்தது. அதுக்கு பிறகு இதே போல் ஒன்று மேலே வரும். அப்படி மடித்தா அப்படியே திருப்பிகளை வரும், வெட்டுப்பட்டால் மேலே வருவார். ஆகவே இதுக்கான விடை 4 முக்கோணிகள். எத்தனை முக்கோணிகள் வெட்டப்பட்டிருக்கும்? 4. இதை நீங்கள் வெட்டி கூட பார்க்கலாம். அப்போ வெட்டியும் பார்க்கலாம், அல்லது கீழே இந்த உருவை போல் இங்கே கீறி பார்க்குறது. அப்போ முதல்ல கீறி பார்த்தா இதே போல் இங்கே மேலேயும் வரும். அப்போ இப்படி வரும். அப்போ இப்படி வரைக்குள்ள எந்த விட சரியே வருமெண்டா இங்கே 1, 2, 3, 4. சரியானே? அப்போ இப்படி செய்யலாம். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்போது மாலை வேளையாக இருந்தால், மாலை என்றா மேற்கில் சூரியன் இருப்பார். மேற்கு, சூரியன் நிற்கும் திசை மேற்கு. மேற்கு சூரியன் மேற்கில் நிற்பார். அதை ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அப்போ மாலை வேளையாக இருந்தால் சிறுமை செல்லும் திசை யாது? அப்போ நிழல் பின்னுக்கு விழுகுது. ஆகவே அவன் மேற்கு நோக்கி போவான். எங்கே போவா? மேற்கு நோக்கி போவான். மேற்கு நோக்கி போனால் இங்கே சூரியன் உதிக்குது. அப்போ சூரியன் உதிக்கிறண்டா நாங்கள் சாதாரண கற்பனை பண்ணி பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறண்டா இங்கே நிழலங்க விழும், பின்னுக்கு விழும். ஆகவே சூரியன் பக்கம் நோக்கி இவ போவான். போனால் இங்கே நிழல் பின்னுக்கு விழும். ஆகவே இவ நாங்கள் போகிறது மேற்கு கண்டறியலாம். இதெல்லாம் சாதாரண முறையில் நாங்கள் பார்த்து போடலாம். அப்போ இதை நான் இப்போ போட்ட போல உங்களுக்கு போடுற கஷ்டமண்டி இல்லை, ஈஸி. ரைட், அடுத்த 35வது பார்ப்போம். கீழே பூனை ஒன்று திருடுவதற்காக உள்நுழைந்து வெளியேறும் முறைகள் தரப்பட்டுள்ளன. அதனை ஒழுங்குபடுத்தும் போது வெறும் சரியான ஒழுங்கை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ பார்ப்போம். பியில் பாருங்கோ, ஜன்னலால் எட்டி பார்க்குறார். ஜன்னலால் எட்டி பார்ப்படுது பூனை. அப்போ இங்கே ஜன்னலால் எட்டி பார்க்குது. உள்ளுக்கு வர்றோக்கு ஜன்னலால் எட்டி பார்க்குது. அடுத்த பாருங்கோ, இந்த வந்துட்டு. அப்போ வந்து நிற்குது. இப்போ அப்போ இது 1, இது 2 வந்துட்டு. அடுத்த பாருங்கோ, இந்த போத்தில் எடுத்தவர் இங்கே போத்தில் என்னது கீழே விழுந்துட்டு. அப்போ 3. அடுத்த பாருங்க, இந்த போத்தில் விழுந்துட்டுது. இவர் வாரார், போத்தில் நோக்கி வாரார். இவரும் இங்கே பார்க்குறார், இவர் இங்கேயும் பார்க்குறார். ரைட், இது 4. அடுத்த பாருங்க, இந்த தடி கொண்டு ஓடுறார். இவர் பூனை இதுக்குள்ளால் திருப்பி ஓடுது, ஜன்னலுக்குள்ளால் திருப்பி ஓடுது. இப்போ இவர் இங்கே திருத்துறார். ரைட், சரியா? ஆகவே இது 5. சரியா? அப்போ இதில் கேள்வி, பூனை ஒன்று திருடுவதற்காக உள்நுழைந்து வெளியேறும் முறை.
ரைட், உள்ளிருந்து வெளியேறும் முறை. சரியானே? ஆகவே BECDA, அப்போ BECDA எத்தனையாவது விடை என்று பார்த்தோம் என்றால் 2வது விடை. ரைட், ஓகே. அடுத்த பார்ப்போம். 36வது கேள்வியை பார்ப்போம். மதேஷ் 730 ரூபாவிற்கு அப்பியாச புத்தகங்களை வாங்கி கடைக்காரிடம் 1000 ரூபாய் பணத்தாளை கொடுத்தான். மிகுதி பணமாக மகேஷுக்கு பணத்தாள்கள் 5ம் நாணய குத்திகள் 3ம். அப்போ இது முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ இதை நாங்கள் குறித்து வைக்கணும். பணத்தாள்கள் 5 என்ற விடயம், நாணய குத்தி 3 என்ற விடயத்தை வச்சிருக்கணும். அவை மதேஷுக்கு கொடுத்த பணத்தாள்களில் கிடைத்த 20 ரூபாய் தான் கேள்வி. எத்தனை? அப்போ நாங்கள் போட்டு பார்க்கலாம். இங்கே போட்டு பார்த்தோம்டா 3 போட்டு பார்த்தோம்டால் 20 20 20 முதலாவடியே போட்டு பார்க்க போகிறோம். முதலாவடியே எடுக்க போகிறோம். 20 20 20. அப்போ இங்கே தாள் காசு 0.60 ரூபா வருது. மொத்த காசு முதல்ல மொத்த காசு விளாண்டு பார்க்கணும். மொத்த காசு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பொருளின் விலை 730. அப்போ மிகுதி காசு விளாண்டு பார்த்துட்டு அங்கால செய்யலாம். அப்போ இங்கே 0, இங்கே கடன் எடுத்த இவர் 9, இங்கே 10, 10லேருந்து 3 போனால் 7, 9லேருந்து 7 போனால் 2, 270 ரூபா. அவர் மீதி பணம் மீதி 270. அப்போ 270 ரூபாண்டா 270 ரூபா வரணும். இங்கே 60 ரூபா இன்னும் பணத்தாளுக்கு 5 பணத்தாள் இன்னொரு 2 பணத்தாள் போடலாம். இங்கே இன்னும் 210 ரூபா தேவை. ஆகவே 2 பணத்தாள் போட்டோம்டா இங்கே 100 ரூபா 100 ரூபா போடலாம். 100 ரூபா 100 ரூபா போட்டோம்டால் இங்கே 200 ரூபா 260 ரூபா வரும். 260 ரூபாயும் இன்னொரு 10 ரூபாய்க்கு நாங்கள் 3 குட்டி நாணயத்துக்கு 5 ரூபா போடலாம். 2 ரூபா போடலாம். ஆகவே இந்த குட்டி நாணயம் சரி வராது, குட்டிக்கு சரி வராது. ஆகவே முதலாவது விடை பிழை. முதலாவது விடை பிழை. இனி 2வது விடை எடுக்க போகிறோம். முதலாவது விடை பிழைன்னா 2வதுக்கு போகிறது. அப்போ செய்து பார்க்குறது முதலாவது பிள்ளைன்னா 2வதுக்கு போகலாம். இப்போ 2வதுக்கு போய் செய்து பார்க்க போகிறோம். 2வது போய் செய்து பார்க்கல இங்கே 2 பணத்தை 20 ரூபா பணத்தாள்கள் 2ண்டா நாங்கள் 20 ரூபா சக 20. அதுக்கு அடுத்தது என்ன போடலாம்? இப்போ 20 ரூபா 40. 40க்கு அடுத்தது 50. என்ன மாதிரி எத்தனை 5 தாளுக்கு இன்னும் 3 தாள் வேணும். ஆகவே 50 ரூபாய் தாள் உண்டு. அடுத்தது ஒரு 50 ரூபாய் தாள் உண்டு. அடுத்த ஒரு 100 ரூபா தாள் உண்டு போட்டோம்டா இங்கே எவ்வளோ காசு வருமென்று நாங்கள் பார்க்கலாம். இவ்வளோத்தையும் போட்டோம்டா இதுக்குரிய காசு தொகை 240 ரூபாண்டு வரும். 240 ரூபா வரும். 240 வந்தால் மிகுதி ஒரு 30 ரூபா. 30 ரூபாய்க்கு குட்டி நாணயத்தில் கொடுக்கலாம். 10 சக 10 சக 10. அப்போ இது இந்த விடை 30 ரூபாய். அவை 30 ரூபாய் என்றால் மொத்தமே வருது 270 ரூபா. அதே விட வருது. அப்போ இங்கே குட்டி நாணயம் எத்தனை கொடுத்துருக்குறோம்? குட்டி நாணயம் நாணய குட்டி நாணய குட்டி நாணய குட்டி 3. நாணய குட்டிகள்லாம் இது நாணய குட்டி 3. இது தாள் காசு. இது தாள் காசு 5. அப்போ நாங்கள் 5 தாள் காசு வருது. நாணய குட்டி 3 வருது. விடை 240 வருது. இதில் 30 ரூபா வருது. தொகுதி 170. அப்போ எல்லாம் சரியே இருக்குது. ஆகவே 2வது விடை இதுக்கு சரி. சரியானே? இப்படி செய்து பார்க்கலாம். ரைட், அடுத்த பார்ப்போம். 37வது கேள்வி. கீழே தரப்படும் எண்களின் தொடரை அவதானிக்க 3ஐயும் அதன் மடங்குகளையும் என்றா 3ஆம் வாய்ப்பாடு. மடங்குகளையும் வெட்டி விடவும். அப்போ 3ண்டா 1 3 மூவி 2 6. அப்போ 6 3 6 3. ரைட்,
மும்மூண்டு 9 வரும். 9 அங்கே இருக்கும், அங்கே எல்லாம் பட்டுறது 9 வெட்டியாச்சு. சரியா, வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது இரண்டையும் அதன் மடங்குகளையும். 2 இங்கே எத்தனை 2 4 6 8 எல்லாம் வருவேன். 2 4 6 8 2 4 6 8 2 4 6 8 வெட்டியாச்சு. ரைட், இப்போ வெட்டியாச்சு. அப்போ முதலாவது செய்தாச்சு, ரெண்டாவது பகுதி செய்தாச்சு. எஞ்சி உள்ள எண்களை கொண்டு உருவாக்கணும். எஞ்சியதை முதல் பட்டியல்படுத்துவோம். எஞ்சி இருக்கிறது இவ்வளோ என்னென்னு போடுவோம். அப்போ இந்த லைனில் எஞ்சி இருக்கிறது 7 இருக்குது, அதே போல் 1 இருக்குது, அதே போல் 7 1 இருக்குது, அதே போல் 5 இருக்குது, இன்னொரு 1 இருக்குது. அப்போ நாங்கள் இதை எஞ்சியுள்ள எண்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் யாது? அப்போ நாங்கள் இலக்கங்களை இறங்கு வரிசையில் எழுதுறது 7 5 1 1 இறங்கு வரிசையில் எழுதினோம்டா இதுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்கும். ஆகவே இந்த விடை 2வது விடை. சரியா, இந்த மாதிரி செய்ய வேண்டும். அப்போ பெரிய இலக்கத்தை முன்னுக்கு போட்டால் பெரிய எண் வறுமை போகும். சரியா, அடுத்த பார்ப்போம். 38 39 ஆகிய வினாக்களுக்கு மேலே உள்ள தகவல்கள் இருக்கின்றன. அந்த தகவல்களை பயன்படுத்தி 38 39 ஆகிய வினாக்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். பல வகைகள் சிலவற்றின் நிறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட், அப்போ நாங்கள் ஒவ்வொரு பழத்துக்குமான விடையை உடைச்சா இதுக்குரிய கேள்விக்கான பதிலை நாங்கள் இலகுவே செய்யலாம். ஆகவே இங்கே 2 ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள். 2 ஆப்பிளுக்கு 150 150 2ஆல் பிரித்தோம்னா ஒரு ஆப்பிளுக்கு 75, அடுத்த ஆப்பிளுக்கு 75 வரும். ரைட், 75 இது எங்கே 2 தொகுதி ஒரு அதாவது ஒத்த உருக்கள் இருக்கும், அதுக்கு பிரித்து கொடுக்குறது தானே. அப்போ இங்கே 75, இங்கே 175லேருந்து 75 கழிச்சால் மிச்சம் 100. இப்போ 100 எங்கே வருவார்? இவருக்கு வருவார். ஆகவே இவருக்கு 100 கிராம். ரைட், ஆகவே இங்கே இவருக்கு 100 கிராம் கொடுத்தோம்னா இங்கே 400லேருந்து 100 கழிச்சோம்னா மிச்சம் 300 வரும். 300 இது மிஞ்சி கிடக்கிற இவருக்கே இருக்கும்படி. ஆகவே இவருக்கு 300 இங்கே 300, இங்கே 300 800லேருந்து இவற்றை 300 கழிச்சோம்னா மிச்சம் அவ்வளவு 500. 500 எதுக்கு வரும்? இதுக்கு வரும். அப்போ இங்கே இவருக்கு 500. இப்படி செய்து பார்த்து போடுங்க, ஒற்று பிள்ளையும் வராது. செய்து பார்த்து போட்டிங்கன்னா ஒரு பிள்ளையும் வரும். ஆகவே ஆப்பிளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம்? இப்போ செய்ததின்படி ஆப்பிளுக்கு கொடுக்க போகிற தொகை 75. பப்பாசிக்கு எவ்வளோ அங்கே கண்டிருக்கிறோம்? 300. ஆகவே 300 75 ரெண்டும் சேர்ந்த விடை 375. எத்தனையாவது விடையில் இருக்குது? 2வது விடையில் இருக்குது. ரைட், மிகவும் இலகுவான வேலை. இங்கே உடைக்கிறோம் ஒத்த உருக்கள்னா இங்கே ஒத்த உருக்கள் இருக்குது. இந்த ஒத்த உருக்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த ஒத்த உருக்கள்லேருந்து ஆரம்பிக்கிற ஈஸி பிரித்து கொடுக்கலாம். 600 கிராம் நிறையில் வாங்கக்கூடிய 2 பழம். 600 100 ரூபா இது இருக்குது. மாதுளம்பழம் 100 ரூபாய்க்கு இருக்குது, அன்னாசி 500க்கு இருக்குது. ஆகவே 2ஐயும் வேண்டினால் 600 கிராம் வருவார். 2ஐயும் வேண்டினால் 600 கிராமே மாறும். ஆகவே இங்கே விடை மாதுளை அன்னாசி எத்தனையாவது விடையில் இருக்குன்றால் கவனிங்கோ. மாதுளம்பழம் அன்னாசி 2வது விடையில் இருக்குது. சரியானே, இந்த மாதிரி கணக்குகளை இப்படி செய்து கொள்ளலாம். சரியா, அப்போ விளங்குதானே? முதல்ல இதில் ஆரம்பித்தோம், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அப்படியே முழுக்களுக்கும் அப்படியே போட்டு பிரதியீடு செய்து முழுக்களுக்கும் போட்டு முடித்தோம். அதுக்கு பிறகு கடைசியில் கேள்விக்கு போகிறோம். ரைட், இப்போ இறுதி கேள்வி, இந்த மாதிரி வினாத்தாண்டு இறுதி கேள்வியில் பார்ப்போம். அப்போ இறுதி கேள்வியை பார்ப்போம். இறுதி கேள்வியில் தரமைந்த புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விவரம் கீழே தரப்பட்டுள்ளன.
பாடசாலையின் பெயர்கள் போட்டிருக்கு, தோற்றிய மாணவர் எண்ணிக்கை போட்டிருக்கு, சித்தியடைந்த மாணவர் எண்ணிக்கை போட்டிருக்கு. இத்தகவல்களுக்கு ஏற்ப புலமை பரிசில் 5ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்குன்னா மொத்த பங்கு இதுக்குள்ள வரணும். மொத்தமே பகுதி எண்ணின் தொகை இதை பெறணும். அப்போ எதை பிரித்தா 5 ஆகுவாருன்னு பார்க்கணும். எதை பிரித்தா 5 பகுதியை மாறுவேன். அப்போ நாங்கள் இதை 5 பங்காக்கணுமெண்டா நாங்கள் இதை எத்தனையால் பிரித்தா 5 ஆகுவார். அப்போ நாங்கள் இதை பார்த்தோமென்றால் 10 பங்கை பிரித்தா 5 ஆகுவார். இல்லை 50 பிரித்தோம்னா 50 சக 50. அப்போ 50 சக 50 சக 50 சக 50 சக 50. அப்போ 1 பங்கு, 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்கு, 5 பங்கு. அப்போ 250 எப்பவும் 5 பங்கை பிரிக்கலாம். அப்போ இதில் 5 பங்கு எத்தனையால் பிரித்தோம்? 50ஆல். அப்போ 5 50ஆல் பிரித்தால் 250 வரும். இதையும் 5 50ஆல், ஆனால் 250 50ஆல் பிரித்தோம்னா 1 வரும். அப்போ இங்கே பார்த்தோம்னால் அப்போ இங்கே சரி வராது. இங்கே 50க்கு 50 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ பார்ப்போம், 250 மேல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் 250. ஆகவே இங்கே பரீட்சை சித்தியடைந்த மாணவர்கள் 50. இப்படி பின்னம் வரும். இதுக்குரிய பின்னம், இந்த லைனுக்குரிய பின்னம். அப்போ இப்படி போட்டுவிட்டு பிறகு என்ன செய்கிறோன்றால் நாங்கள் பூஜ்ஜியத்தையும் வெட்டுறதுக்கு மேலே 0 இருந்தால் கீழே 0 இருந்தால் பிரிக்கிறது, பிரித்தா வெட்டுறது. I1 I5 25. ஆகவே இங்கே 1 இங்கே 5, விடை 5ன் மேல் 1 வாருது. எந்த விடை? கம்பர் இல்லை, கம்பர் பாடசாலை. அப்போ சரி, அப்போ இப்படியும் செய்யலாம். அல்லது 250 50ஆல் பிரிக்கிறது. இப்படி போட்டு பிரிக்கிறது. பிரித்தமென்றால் மேலே 1 தானே வரணும். அதில் பிரித்தமென்றால் 0 வெட்டி போட்டு I5 25. ஆகவே பகுதி எண் 5, தொகுதி எண் 1. எந்த விடைக்கு? என்ன கம்பர் இல்லை, கம்பர் பாடசாலைக்கு வரும். அப்போ இப்படி நாங்கள் இதை செய்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு வருமெண்டா இந்த 5ல் ஒரு பங்கு 2ஆவதுக்கு வரும். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் இன்றைய வகுப்பிலே அப்போ இவ்வாறான கணக்குகளை இப்படி செய்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்திருந்தோம். ஒரு மாதிரி வினாத்தாளினுடைய 21 வினாக்களை தொடர்ந்து 22ஆம் வினாக்களிலிருந்து இங்கே 40வது வினாக்கான இன்றைய வகுப்பிலே பார்த்து முடித்துள்ளோம். எனவே இந்த வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஒரு மாதிரி வினாத்தாள் எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த வினாக்களை எவ்வாறு செய்யலாம் என்பதை நன்றாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நம்பிக்கொண்டு மீண்டும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விடயங்களுடன் நுண்ணறிவு சேர்ந்த அல்லது பகுதி ஒன்று சேர்ந்த ஏதாவது ஒரு விடயங்களுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம் என கூறிக்கொண்டு இணைந்து கொண்டிருந்த அனைத்து மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.